ஐசிஎம்ஆர். 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 நான் சென்னை சேத்துப்பட்டில் இருக்கேன். ஐசிஎம்ஆர் வந்து இங்கே இருக்குது. ஐசிஎம்ஆரில் வந்து ரிசர்ச் சென்டர் இருக்குது. அது டிபிக்கு ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி. ரிசர்ச் சென்டர் இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அடிக்கடி வந்து இங்கே நிறைய இன்னும் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. டாக்டர்ஸும் கூட வந்து அவங்களுக்கு நல்லா இது பண்ணுறாங்க. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது ஐசிஎம்ஆர்லேருந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக காலேஜ் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க நிறைய விஷயங்கள் டியூபர்குலோசிஸ் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அது மூலியமாக நானும் வந்து டிபியோட ட்ரீட்மெண்ட் பற்றி, அதோட காஸ், சிம்டம்ஸ், இது எல்லாத்த பற்றியுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக இந்த ரிசர்ச் சென்டர் இங்கே இருக்குது. புதிய வகையான மருந்து மாத்திரை கண்டுபிடிக்கிறதுனால மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் டிபியில் பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவரை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் 6 மாசத்துல அவர் சரியாயிட்டாரு. ஐசிஎம்ஆரோடு சேர்ந்து வந்து நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறைய குழந்தைங்களை வந்து ஸ்கூல் மூலமாக அப்ரோச் பண்ணி நிறைய குழந்தைங்களுக்கு நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே வந்து இந்த செவுத்தில் படம் வரைஞ்சி டிவி போகணுன்ற ஒரு வாசகத்தை எழுதி அது மூலயமா விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அதுவும் நல்ல விஷயமா இருக்குது. கொரோனா லாக்டவுனில் டிபி ரிசர்ச் சென்டர் ஒரு நாள் லீவ் விட்டதில்லை. மருந்து மாத்திரை விட்டுட்டு ஊசி மூலமாகவும் அவருக்கு சிலருக்கு குணப்படுத்தும்படி, ஏன்னா அநேகர் மருந்து மாத்திரை விரும்ப மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அந்த மருந்து மாத்தினாலே அவங்க ஒரு கஷ்டம் பண்ணுவாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் ஊசி மூலமா குணப்படுத்துவதற்கு ஒரு முடிவு சரியா அந்த ரிசர்ச் பண்ணாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஐசிஎம்ஆர் மூலியமா ஒவ்வொரு நியரஸ்ட், ஒவ்வொரு ஸ்லம், ஒவ்வொரு குடிசை பகுதிக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு அவேர்னஸ் சென்டரே போட்டால் நல்லாயிருக்கும். டிபியை பற்றி ரொம்ப அசால்ட்டாக இருக்காமல் ரொம்ப விழிப்புணர்வு வரணும். அதை உண்மையை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மேலே இந்த மக்கள் புரிஞ்சுக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும்.